10 தோல்வி பழனிசாமியா? எம்ஜிஆர் இருக்கும் வரை திமுக கோட்டை பக்கம் எட்டி பார்க்க கூட முடியவில்லை. கடந்த தேர்தலிலும் திமுகவுக்கும் எங்களுக்கும் 3% தான் வித்தியாசம். பிஜேபியே எங்களை தேடி வந்து கூட்டணி வைத்திருக்கிறது. காரணம் பழனிசாமி தான் என்கிறார் திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ குப்பன். நீ அதிமுக தோத்த மட்டும் 10 தோல்வி வந்து 8 கணக்கு சொல்றிய. நீ ஜெயிச்சியா? 80 நீ பார்லிமெண்ட்ல ஜெயிச்ச, அசம்பிளியில் ஆட்சி கலைச்ச. எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல, ஒரு 84 எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல. எம்ஜிஆர் சாகரவரில் நீ கோட்டைக்கு வந்தியா? நீ எட்டி பார்த்தியா? நீ திமுக என்ன பெரிய ஜெயிச்சின்னு அந்த கட்சியை அதை பேசக்கூடாது. அரசியல் இது. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு சாதாரண தொண்டை, யாரு சாதாரண தொண்டை, ஒரு கிளை செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுச்செயலாளர் வர முடியும் இந்த அதிமுகவில். அவர் இந்த கட்சி தூக்கி நிறுத்திருக்கார். ஒரு பெரிய மாஸ் லீடர், ஒரு நடிகர் இல்லை, தெரியுங்களா? ஒரு மேக்கப் போட்டு அரிதாரம் பூசி மக்கள்கிட்ட வர்றதுக்கு இருந்தாலும் அந்த கட்சியை காப்பாற்றிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், 2021 கூட எங்களுக்கு என்ன தோல்வி? என்ன உங்களுக்கு எங்களுக்கு 3% கொடுத்தா டிஃப்ரென்ஸு. 75 எம்எல்ஏ, இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி. இன்னைக்கு எந்த காலகட்டத்திலையும் அதிமுக தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியுமா? சொல்லு, இன்னைக்கு பண்ண முடியுமா? இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு பிஜேபி எங்களை தேடி வந்து அவர் போகல, பிஜேபி அதிமுக கூட இருந்ததான் திமுக வீழ்த்த முடியும்னு வந்து எங்களோட கூட்டி வச்சிருக்காங்க. அதுல இல்லைன்னு வர முடியுமா? ஆனா எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் வெற்றி தோல்வி பற்றி சொல்லக்கூடாது. ஒரு இயக்கத்தை நடத்துறாருல்ல, இல்லை வெளியே போனவங்களாம் என்ன சொல்கிறேன், கட்சி விட்டு வெளியே போனாங்க, நீ எழுதி வச்சுக்க. இப்போ தினகரன் வெளியே போனார், தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு நின்று ஜெயிச்சுட்டார். ஓபிஎஸ் வெளியே போனார், தனி கட்சி போனால் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறார். என்ன செஞ்சிருக்க நீ? இதெல்லாம் நான் சொல்லணும்னா, அவர் இயக்கம் வரும்போது, ஒரு தலைமை வரும்போது பல தடைகளை தாண்டி தான் வரணும். அதெல்லாம் தரனா தான் முடியும்.